அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, இப்போது 10ஆம் வகுப்பு 11 இந்த பொது தேர்வு என்று சொல்லி தேர்வு நடத்தி அதனுடைய ரிசல்ட் வரக்கூடிய காலகட்டத்திலே மாணவர்கள் ஒரு பொறுப்போட இருந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெற்றோர்களுக்கு என்று ஒரு சில பொறுப்பு இருக்கிறது. அதே போல சமுதாயத்துக்கும் சில பொறுப்பு இருக்கிறது. மாணவர்கள் இப்போ ஒரு தேர்வு நம்ம எழுதுறோம், அவங்க நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க, நடுத்தர மாணவர்கள் இருப்பாங்க, கடைசி நிலையில் உள்ள மாணவர்கள் இருப்பாங்க. நல்லா படிக்கக்கூடிய மாணவருக்கு ஒரு 2-3 மார்க்கு குறைஞ்சா கூட ரொம்ப வருத்தப்படுவாங்க. 500 மார்க்கு உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம், அதுல ஒரு 480 மார்க் எடுத்துட்டா அவங்க ஏம் பண்ணது 490 இருக்கும். 480ங்கிற மார்க்கே எவ்வளவு பெருசு 500க்கு, ஆனா அவங்க ஏம் பண்ணது 490. ஒரு 10 மார்க்கு கம்மின்னா அவன் வாழ்க்கையே வெறுத்துறான். நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிக்கிறார்கள். சில மாணவர்கள் அந்த 1-2 மார்க்குக்காக தற்கொலை கூட செய்து கொள்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, 480 என்பது பெருசு, எவ்வளவு பெரிய மார்க் அது. ஆனால் 1-2 மார்க்குக்காக தடுமாறக்கூடிய மனநிலை வருகிறது. இது ஒரு சாரார். சில மாணவர்கள் தோல்வி அடைந்தால் அல்லது ஒரு நடுத்தரமான மார்க்கை அடைந்தால் சமுதாயத்துல 2 நாள் வெளியில வர்றதே கிடையாது. தெருவுல ஊர்ல அந்த பக்கமே தலை காட்டுறதே கிடையாது. ரொம்ப அந்த திருடம் பயந்து பயந்து போவான் பாருங்க. ஒரு ஊர்ல ஒருத்தன் திருடிட்டான்னு சொன்னா அவன் வெளியில தலை காட்டுறதுக்கு எப்படி பயப்படுவானோ அது மாதிரி வெக்க உணர்வுல படிக்கல, ஏறல, என்ன செய்யறது, முயற்சி எடுத்தோம் ஏறல, அதற்காக ஒரு தோல்வியை இப்படி கூனி குறுகி வாழ வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இன்னைக்கு பல பொறுப்புகள்ல சமூகத்திலே பல பேர் இருக்கிறார்கள். அவங்க நிறைய பேரு 7ஆம் கிளாஸ் ஃபெயிலு, 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு, பல மார்க்குகள் குறைபாடு உள்ளவங்க தான். அவங்க எல்லாம் வாழலையா? அப்போ சில அந்த ஊனப்படுத்துறாங்க. எப்படி ஊனப்படுத்துறாங்கன்னா, சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல மார்க் எடுத்தவர்களை மட்டும் நல்ல உயர்த்தி வைத்து விட்டு குறைந்த மார்க் எடுத்தவர்களை ரொம்ப அடிமாட்டு நிலைக்கு தள்ளக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்படி செய்யக்கூடாது. எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ ஊக்கப்படுத்தணும். நல்லா படித்து இருக்கக்கூடிய மாணவர்களா அவர்களை ஊக்கப்படுத்தலாம், பரிசு கொடுக்கலாம், மேலும் அவர்களை நல்லா படிக்க வைக்கலாம். அது வேற விஷயம். குறைந்தவர்களை இழிவுபடுத்துறது, கேவலப்படுத்துறது இது ஒரு விஷயம். சமூகம் எப்படி நடக்குது தெரியுமா? இந்த பாரு, என் புள்ள என்ன மார்க் படுத்துக்கான் பாரு, இவரே உட்கார்ந்து படிச்ச மாதிரி பேசுறது. என் புள்ள என்ன மார்க் எடுத்திருக்கிறான், ஓம் புள்ள என்ன மார்க் எடுத்திருக்கான் பாரு. அதாவது ஒருவருடைய பிள்ளையினுடைய மார்க்கை இன்னொரு பிள்ளைகளுடைய மார்க்கோடு ஒப்பிட்டு பார்த்தல். பார்த்தா தப்பு கிடையாது, பார்த்து மற்றவர்களை குறைபாடாக பேசுவது. பாரு, உன்னை விட 20 மார்க் என் பிள்ளை அதிகம். இப்படி நிலைகளை எல்லாம் செய்யக்கூடாது. ஏதோ ஒரு 10ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் அல்லது +2 அல்லது இது மாதிரியான விஷயத்தோடு வாழ்க்கை என்பது முடிகிறது கிடையாது. வாழ்க்கை என்பது மிக சிறப்பான பயணம். இது மார்க்குங்கிறதெல்லாம் ஒரு கல்விக்கான ஒரு மதிப்பீடு, அவ்வளவுதான். அது இல்லாத ஒரு பெரிய உலகம் எல்லாம் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து பல சாதனைகளை செய்யக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.